உங்க வயித்துல ஒரு வீக்கம் இருக்கா? இல்ல எப்பவும் ஒரு மாதிரி டயர்டாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஜாக்கிரதையா இருங்க. உங்க கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்துகிட்டு இருக்கலாம். ஆரம்ப காலத்துல எந்த அறிகுறியும் இதற்கு இல்ல. பிறகு உங்களுடைய கல்லீரலே ஒரு சைலண்ட் கில்லரா மாறி இருக்கும். இன்னைக்கு 3ல ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரலின் கொழுப்பு பிரச்சனை இருக்கு. இத குணப்படுத்த வெண்டைக்காய் தண்ணி குடிங்க, இல்ல வெந்தய தண்ணி குடிங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வந்துகிட்டு தான் இருக்கு. இதுல எது நிஜம்? இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாடி இருக்கிற சயின்ஸ பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல வெந்தய தண்ணி. இது கிச்சன்ல இருக்கிற ஒரு பொருள். இதுல இருக்கிற ஃபைபர் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சர்க்கரையும் கொழுப்பையும் ரத்தத்துல வேகமா கலக்க விடாம தடுக்கும். அறிவியல் ரீதியா பார்த்தா லிவர்ல கொழுப்பு சேர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த இன்சுலின் பிரச்சனை தான். இந்த இன்சுலின் பிரச்சனைய வெந்தயம் சரி பண்ணும். அப்ப வெந்தயம் ஓகே தான். ஆனா அது மட்டும் போதுமா? அடுத்தது வெண்டைக்காய் தண்ணி. இது வழுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால பல பேருக்கு பிடிக்காது. ஆனா உங்க கல்லீரலுக்கு இது ஒரு நண்பன். இது உங்களுடைய பித்தப்பை அமிலத்தை பிடிச்சு வெளியே தள்ளும். இதனால உங்க உடம்பு புதுசா பைல செக்ரீட் பண்ணணும், அதான் தயாரிக்கணும்னா லிவர்ல இருக்கிற பழைய கொழுப்பை எடுத்துக்கும். இப்ப தினமும் ஒரு கிளாஸ் வெண்டைக்காய் தண்ணி குடிச்சா லிவர் கிளீன் ஆயிடுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு பதில நீங்களே சொல்லுங்க. கிலோ கணக்குல கொழுப்பு தேங்கி இருக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா மட்டும் அது குறைஞ்சிருமா? இது ரெண்டுமே வெறும் சப்போர்ட்டிங் தான். ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயத்த மட்டும் செஞ்சே ஆகணும். இது உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்க உதவும். நம்பர் 1, சர்க்கரையும் மதுவும் நிறுத்துங்க. இதுதான் உங்களுடைய லிவர் டேமேஜுக்கு ஒரு முக்கிய காரணமே. 2, சாப்பாட்டுல மாற்றம் கொண்டு வாங்க. ஒயிட் ரைஸும் ஜங்க் ஃபுட்ஸும் குறைச்சிக்குங்க. காய்கறி பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க. நம்பர் 3, தினமும் 30 நிமிஷம் வேர்க்க வேர்க்க விறுவிறுப்பா நடங்க. நம்பர் 4, இரவு நேரங்கள ஸ்நாக்ஸ் சாப்பிடுறத கட் பண்ணுங்க. இது போல சின்ன சின்ன மாற்றங்கள் இல்லாமல் எந்த தண்ணி குடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இதுல இருக்கிறது அனைத்துமே நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது சீக்ரெட் டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.